ஸோ நம்ம சாப்டர் 27ல் இருக்கோம். ஸோ ஆக்சஸ் மாடிஃபையர் பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சஸ் மாடிஃபையர் பிபிடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லைடு வந்து நம்மளுக்கு புரிஞ்சால் போதும். ஆக்சஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்சஸ் மாடிஃபையரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பேசிக்கலாக 4 ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்குது. ப்ரைவேட்டு, நோ மாடிஃபையர் தான் டிஃபால்ட் மாடிஃபையர்னு சொல்கிறோம். ஒன்றுமே நம்ம கொடுக்கக்கூடாது. ப்ரொடெக்டட்னு ஒரு மாடிஃபையர் இருக்குது, பப்ளிக்னு ஒரு மாடிஃபையர் இருக்குது. ஸோ இதில் வந்து 5 சினாரியோ இருக்குது. அந்த 5 சினாரியோ பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இந்த ஆக்சஸ் ப்ரொடெக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து போட்டு காட்டுவேன் எப்படி இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றத பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட்டு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ்லாம் எங்கே நீங்கள் கொடுக்கலான்னா, ஸோ இதை வந்து நீங்கள் வேரியபிளுக்கு முன்னாடி கொடுக்கலாம். ஸோ வேரியபிளுக்கு முன்னாடி நீங்கள் அது சொல்லலாம். இது வந்து பப்ளிக்காக, ப்ரைவேட்டாக, ப்ரொடெக்டடாக அப்படின்னு மெத்தடுக்கு முன்னாடி சொல்லலாம். ஈவன் கிளாஸுக்கு முன்னாடி சொல்லலாம். அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் முன்னாடியும் சொல்லலாம். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் வந்து உங்களால் சொல்ல முடியும். வேரியபிளுக்கு முன்னாடி சொல்லலாம், மெத்தடுக்கு முன்னாடி சொல்லலாம், கிளாஸுக்கு முன்னாடி சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்டர் முன்னாடி சொல்லலாம். ஸோ வேரியபிளுக்கு முன்னாடி சொல்லலாம்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு தான் நீங்கள் சொல்ல முடியும். லோக்கல் வேரியபிளுக்கு நீங்கள் சொன்னால் அதுக்கு மீனிங் கிடையாது. ஏன்னா மெத்தடுக்குள்ளே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அதை நீங்கள் ப்ரைவேட்டுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து மீனிங் கிடையாது. ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை மெத்தட்ஸ்குள்ளே சொல்ல போகிறீங்க, மெத்தட்ஸ்க்கு சொல்ல போகிறீங்க, கிளாஸுக்கு சொல்ல போகிறீங்க, கன்ஸ்ட்ரக்டருக்கு சொல்ல போகிறீங்க. ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுது? ப்ரைவேட்டுன்னு ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். வேறு எல்லா சினாரியோஸ்க்கும், வேறு எந்த சினாரியோஸ்க்கும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து ப்ரைவேட் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு காலமை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போது ப்ரைவேட்னா அந்த ஒரு கிளாஸில் மட்டும்தான் அந்த அக்சஸ் பண்ண முடியும். அந்த வேரியபிள் எந்த கிளாஸில் இருக்கோ அந்த கிளாஸில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். வேறு எந்த கிளாஸ்லையும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. மிச்சம் எல்லா சினாரியோவும் நோ தான். அதே மாதிரி பப்ளிக் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எஸ் எங்கே வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பப்ளிக் எல்லாத்துலேயும் எக்ஸ், ப்ரைவேட் வந்து சேம் கிளாஸில் மட்டும் எஸ், மீது எல்லா சினாரியோஸ்லையும் நோ. இப்போ நோடு மாடிஃபையர் அண்ட் ப்ரொடெக்டட் மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நோ மாடிஃபையர் அண்ட் ப்ரொடெக்டட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நோ மாடிஃபையர் சேம் பேக்கேஜில் இருந்ததுன்னா ஒர்க் ஆகும். ஸோ சேம் பேக்கேஜில் இருந்ததுன்னா ஒர்க் ஆகும். இப்போ சேம் பேக்கேஜ் சப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே பேக்கேஜில் சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ் இருக்குது. சூப்பர் கிளாஸில் ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன் நோ மாடிஃபையராக. சப் கிளாஸில் அந்த வேரியபிளை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சூப்பர் பேக்கேஜ், சேம் பேக்கேஜ் நான் சப் கிளாஸாக இருந்தாலும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் பேக்கேஜ் சப் கிளாஸ் நோ மாடிஃபையர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கார் எக்ஸாம்பிள் அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஐன்ற வேல்யூ வந்து நோ மாடிஃபையர். இப்போ வந்து மாடிஃபையரே நம்ம கொடுக்கல, ஐ வந்து 10ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதோட சப் கிளாஸில் வந்து நம்ம இந்த ஐயை அக்சஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட சப் கிளாஸில், ஸோ டாக்ஸிக்குள்ளே சம்பார் நம்ம அக்சஸ் பண்ணியிருப்போம். இந்த ஐயை நம்ம இங்கே அக்சஸ் பண்ணுறோன்னா, ஸோ இங்கே அக்சஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ டாக்ஸிக்குள்ளே சம்பார் ஒரு இடத்துல வந்து இந்த ஐயை வந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம், டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியும். எங்கே வேணால் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கூட நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், எங்கே வேணால் அக்சஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ வித்தின் தி சேம் பேக்கேஜ் சப் கிளாஸ் மாடிஃபையர் இல்லைன்னா ஒர்க் ஆகுது. சேம் பேக்கேஜ் நான் சப் கிளாஸ்லேயும் ஒர்க் ஆகும். எப்போ பேக்கேஜ் மாறுதோ அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ நோ மாடிஃபையரை எப்படி நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணுன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா, பேக்கேஜ் வேறு பேக்கேஜ் இருந்ததுன்னா அக்சஸ் இருக்காது. ஸோ அதுதான் நோ மாடிஃபையர். ப்ரொடெக்டட் வந்து நோ மாடிஃபையருக்கு மேலே. ஸோ லீஸ்ட் வந்து ப்ரைவேட்டு, அதுக்கப்புறம் நோ மாடிஃபையர், அதுக்கப்புறம் ப்ரொடெக்டட் நோ மாடிஃபையர் ஒர்க் பண்ணுற எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். ஸோ ப்ரொடெக்டர் எக்ஸ்ட்ராவாக ஒரு சினாரியோவில் ஒர்க் ஆகும். எந்த சினாரியோவில் ஒர்க் ஆகும்னா டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் சப் கிளாஸில் ப்ரொடெக்டட் ஒர்க் ஆகும். இதுதான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சினாரியோ. டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் சப் கிளாஸில் இந்த ப்ரொடெக்டட் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சினாரியோ. டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் நான் சப் கிளாஸில் ப்ரொடெக்டட் ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட 2 பேக்கேஜ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பேக்கேஜ் 1ல், அதாவது ஜாவா ஆப்ரேஷனில் ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அக்சஸ் மாட் 1ன்னு நான் வச்சுக்கிறேன். அதை இதுக்குள்ளே வந்து ஒரு ப்ரைவேட் ப்ரொடெக்டட் வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன். ப்ரொடெக்டட் இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 100. ஓகே. ஸோ இப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். 2வது பேக்கேஜில் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், அக்சஸ் மாட் 1 சப் அப்படின்னு. ஸோ அக்சஸ் மாட் 1 சப் இதான் 2வது. இது வந்து ஃபஸ்ட்டு சப் கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ணலாம்.
ஸோ சப் கிளாஸு இதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம ப்ரொடெக்டட் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஸோ நம்ம இங்கே ஒரு ப்ரொடெக்டட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் கவுண்ட்டுன்னு, கரெக்டாக சூப்பர் கிளாஸில். அதை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஸோ இங்கே வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது நம்மளால். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து இந்த சினாரியோ. ஸோ இந்த சினாரியோ வந்து இதுதான். ஸோ சப் கிளாஸில் டிஃப்ரெண்ட் பேக்கேஜாக இருந்தாலும் சப் கிளாஸில் வந்து நம்ம ப்ரொடெக்டட் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதுதான் இந்த சினாரியோ. இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் நான் சப் கிளாஸாக இருந்தால் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் விசிபிலிட்டியே இருக்காது நான் சப் கிளாஸாக இருந்தால். எடுத்திங்கன்னா கவுண்ட் வந்து என்னென்னு அது கேட்கும், கரெக்டாக. ஸோ அதுதான் வந்து இந்த லாஸ்ட் சினாரியோ. ஸோ ஈஸியாக இந்த டேபிளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்னா சேம் கிளாஸில் மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும், இது எல்லா சினாரியோஸும் ஆக்சஸ் ஆகாது. நோ மாடிஃபையர் சேம் பேக்கேஜில் ஆக்சஸ் ஆகும். சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் இருந்தாலும் ஆக்சஸ் ஆகும், சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் இல்லைனாலும் ஆக்சஸ் ஆகும். பட் சேம் பேக்கேஜில் இருக்கணும். பேக்கேஜ் மாறி போச்சுன்னா நோ மாடிஃபையர் ஆக்சஸ் ஆகாது. ப்ரொடெக்டட் வந்து நோ மாடிஃபையருக்கு மேலே. ஸோ நோ மாடிஃபையர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுதோ ப்ரொடெக்டடும் அதே மாதிரி சினாரியோஸில் ஒர்க் ஆகும். எக்ஸ்ட்ராவாக ப்ரொடெக்டட் இது ஒர்க் ஆகும். டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் சப் கிளாஸில் ப்ரொடெக்டட் ஒர்க் ஆகும். ஃபைனலாக பப்ளிக் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த எல்லா சினாரியோஸும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் 1-2 எக்ஸாம்பிள் தான் நான் போட்டேன். பட் இந்த டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் வந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக இதை வந்து ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஆக்சஸ் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம். ஸோ இதோட சாப்டர் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகலாம்.